ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். நம்ம சவுத் ஐலாண்ட் ட்ரிப் போயிருந்தோங்க. ஸோ அந்த vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சவுத் ஐலாண்டுக்கு ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம். டே 1 வந்து நம்ம நேப்பியர்லேருந்து கிளம்பி நம்ம வந்து வெல்லிங்டன் போயிட்டுருக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் ஜேர்னின்றதால நான் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து இந்த பார்ட் 1ஆக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த vlog கம்ப்ளீட்லி. இது ஒரு லாங் டைம் பெண்டிங் vlog. இப்போ தான் போட முடிஞ்சுது. ஸோ நம்ம வெல்லிங்டன் போய் ரீச் ஆகிடணும். எங்கே புக் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஐலாண்டர் ஃபெரியில் புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ இந்த ஃபெரியில் தான் நம்ம போகிறோம். அதுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே போயிட்டு நம்ம வந்து எல்லாமே கிளியரன்ஸ்லாம் நம்மளோட டிக்கெட்லாம் காமிச்சிட்டு போய் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. ஒரு லேனாக உள்ளே அனுப்புவாங்க. ஸோ நம்மளோட லேன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். என்னோட ஜென்ரலான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபெரியில் போகிறீங்க, உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும்னா அந்த டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே வாங்கிக்கோங்க. லெஸ் தென் 5 டேஸ் இல்லை 6 டேஸ் அந்த மாதிரி போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறதே பெட்டர் ஆப்ஷன். நம்ம அங்கே போய் கேப் ஹையர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆகும். அதனால தான் நம்ம வந்து காரே வந்து நம்ம ஃபெரியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்க. ஜென்ரலாக மோஸ்ட் பாப்புலர் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எப்படி போவாங்க ட்ராவல் பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஃப்ளை பண்ணி கிரைஸ்ட் சர்ச் போயிடுவாங்க. அங்கேருந்து 3 ஹவர்ஸில் லேக் டிக்கப்பு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வனக்கா போயிட்டு குயின்ஸ்டோன் போயிட்டு மில்ஃபர்ட்ஸோன் போயிட்டு வைண்ட் அப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ரோட் ட்ரிப்பு நியூசிலாண்டில் சவுத் ஐலாண்டில். கண்டிப்பாக நியூசிலாண்டில் இருக்க எல்லாருமே வந்து சவுத் ஐலாண்ட் ஒன் டைமாவது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. ரியல் நியூசிலாண்டோட பியூட்டி லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஐலாண்டில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நம்மளுமே வந்து பேசஞ்சர் டெக்குக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு பார்த்தா யாருமே சீட்டில் உட்காரல, எல்லாருமே மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இருக்குங்க. பேஸ்ட் ஆன் சீயோட ரஃபை பொறுத்து நம்மளுக்கு வந்து பிக்டனில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. பிக்டன்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஹிரான்ற பிளேஸில் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஹிரான்ற பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக நெல்சனுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து இந்த இடம் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தேன். நான் தங்கினதுலேயே என்டையர் ட்ரிப்பில் தி பெஸ்ட் ஏர்பிஎன்பி அண்ட் தி பெஸ்ட் ஹோஸ்ட்னால் இவங்க தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஏர்பிஎன்பி. அவங்க வீடாகட்டும், த வே தே ஹோஸ்ட் த பீப்புள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டேயில் இன்க்ளூடிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குங்க. நம்ம இந்த வியூவில் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இவங்களே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் ஜாம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து க்ரோசாண்டோட அழகாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஸ்டே. அங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் நெல்சன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா டே 2ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணது நெல்சனில் வந்து சென்டர் ஆஃப் நியூசிலாண்ட்ற பிளேஸுங்க. இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு 1 ஹவர் நம்ம மேலே ட்ரெக் பண்ணி போகணும். மேலே போனோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம வந்து நெல்சன் சிட்டி வியூவை சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. நெல்சன் நிஜமாகவே சொல்கிறேங்க, போன எல்லா இடத்துலையுமே நியூசிலாண்ட் ஜென்ரலாகவே க்ளீனாக தாங்க இருக்கும். ஆனால் நெல்சன் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அண்ட் பீப்புள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க உங்களுக்கு அங்கே. நிறைய பேர் வந்து நெல்சன் அந்த ஊர்லலாம் என்ன இருக்குது, அங்கே எதுக்கு வேஸ்ட்டாக போயிட்டு அப்படி தான் நினைப்பாங்க. பட் ஜென்ரலி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது நெல்சன் விசிட் பண்ணனா கண்டிப்பாக நான் அந்த ஊர் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. இங்கே வந்து நம்ம வந்து நியூசிலாண்டோட சென்டரில் நிற்கிறவங்க சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரூக் வைமராமா சான்ச்சுரியும் வந்து நெல்சன்லேயே தாங்க இருக்குது. அடுத்த ஸ்பாட் இது. இங்கே வந்து போகிறது என்னோட பிளானில் இல்லைங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு இந்த ஐட்டினரியில் இதை இன்க்ளூட் பண்ணார். இங்கே என்ட்ரி டிக்கெட் உண்டு, $25 ஒரு அடல்ட்டுக்கு. இது எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃபால்ஸு, பேர்ட்ஸோட சவுண்டு இந்த மாதிரி இருக்கும். ஷார்ட் லூப் இருக்கும், லாங் லூப் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் உள்ள. அதனோட சவுண்டு வச்சு அந்த பேர்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வெளியில் இந்த மிஷின் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் இருக்குங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸ்ன்னு தான் சொல்வேன். உங்களுக்கு பேர்ட் சவுண்டு பிடிக்கும், ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு பிளேஸ்க்குள்ளே நடக்கிறது பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த இடம் போய் செக் பண்ணி பாருங்கள். இது உள்ள வந்து நிறைய குட்டி குட்டி டேம்ஸும் இருந்தது. நம்ம ஒரு லூப்பில் வந்து சென்டரில் மிடில் டேம்னு ஒன்று வருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பெரிய டேம் வரும். இந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேம்பிங்கும் பண்ணலாம். அவ்வளோ க்ளீனாக இருந்தது. நெல்சனில் வந்து கேம்பிங் சைட் ஆகட்டும், வாஷ்ரூம்ஸ் ஆகட்டும், எல்லாமே எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸில் இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபாரஸ்ட் வாக்குமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நடந்துட்டு இருந்தேன். உங்களோட டைம் பொறுத்து நீங்கள் எவ்வளோ பெரிய லூப் எடுத்து நடக்க போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு நடக்கலாங்க. குட்டியாக இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நிறைய ஃபால்ஸ் வந்திருக்கும், நிறைய டேம் வரும். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அண்ட் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிறதுலாம். நம்ம ஊர்லலாம் பண்ண முடியாது. பட் இங்கே நியூசிலாண்டில் வந்து இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது பிளான்லேயே இல்லாமல் திடீர்னு போனதால் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அடுத்தடுத்த ஸ்கெடியூல் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் லூப் தான் எடுத்திருந்தேன். அந்த லூப் மட்டும் நாங்கள் கவர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சுங்க. இந்த பிளேஸ்லேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸில் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம
வந்து ஏபிள் டஸ்மான் நேஷனல் பார்க் போயிருந்தோங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அங்க ஸ்ப்ளிட் ஆப்பிள் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அதாவது ஆப்பிள ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி அங்க அழகா 2 பாறை இருந்தது. ரொம்பவே கியூட்டா இருந்தது. இது ஒரு கம்ப்ளீட் ஐலேண்ட் மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல நீங்க ஒரு 3 டேஸ், 4 டேஸ், 1 வீக் கூட இருக்கலாம். இங்க கயாக்கிங், ஸ்நார்க்லிங் அதுக்கப்புறம் உள்ளேயே வந்து க்ரூஸ்லாம் வச்சு சுத்தி காமிக்கிறதுன்னு நெறைய இருக்குங்க. நாங்க ஜஸ்ட் இந்த ஸ்ப்ளிட் ஆப்பிள் ராக்ஸ் மட்டும் தான் போய் பார்த்தோம். பட் மத்த எல்லா இடமே கவர் பண்ணணும்னா, நீங்க இங்கேயே கேம்பிங்லாம் இருக்கு. எல்லாமே ஸ்டே பண்ணி நீங்க இன்னும் சூப்பரா கூட என்ஜாய் பண்ணலாம். இந்த வியூ ஆகட்டும், இந்த ஐலேண்ட் ஆகட்டும் போய் பார்த்த உடனேவே மூவிஸ்ல வர பிளேஸ் மாதிரி இருந்தது. கார் பார்க்லேருந்து கீழே வந்து ஒரு 30 மினிட்ஸ் நடந்து வந்து தாங்க நம்ம இந்த இடத்த பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து நம்ம மரியா ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். கரெக்டாக இந்த ஸ்ப்ளிட் ஆப்பிள் ராக்ஸ்லேருந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆகுங்க அந்த இடத்துக்கு போக. ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஓப்பன் ஃபால்ஸுங்க. வெஸ்ட்போர்ட்டில் எங்கேனாலுமே இந்த மாதிரி அழகான ஃபால்ஸ் இருக்குது. ஏன் கிட்ட ஆளுங்களே இல்லைன்னு பார்த்தா ஃபுல்லாக சாண்ட் ஃப்ளைஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சாண்ட் ஃப்ளைஸ் ஸ்ப்ரேலாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மரியா ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து நான் வந்து மொஹிகுனின்ற ஊரில் போயிட்டு வெஸ்ட்போர்ட் தாண்டி அங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். காலையில் வந்து இந்த சீகர்லுக்கு வந்திருந்தோங்க. பட் நீங்கள் இந்த பிளேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கம்ப்ளீட்லி. இந்த சீகர்ல் வந்து கொஞ்சம் நார்மலான பிளேஸாக தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து இந்த மரியா ஃபால்ஸ் பார்த்துட்டு என்ன கேட்டிங்கன்னா அங்கேருந்து 2 ஹவர்ஸில் பேன்கேக் ராக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆன் தி வேல இந்த மாதிரி சின்ன சின்ன லுக் அவுட்லாம் வரும். ஒரு ப்ரௌன் கலர் சைன் போர்டு போட்டிருப்பாங்க லுக் அவுட் வருதுனாலே. ஸோ அந்த மாதிரி வருதுன்னா நான் என்னோட ஐட்டினரியில் இல்லைனாலுமே நிறுத்தி பார்த்துட்டு தாங்க போவோம். அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஃபார்ம் எக்ஸ் வாங்கலாம். ஏன்னா நம்ம தான் குக் பண்ணி சாப்பிட்டோம். கேம்பிங் ஸ்டவ்லாம் கொண்டு வந்திருந்தோம். நான் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்க்கே நாங்கள் குக் பண்ணி தான் ஃபுல்லாகவே சாப்பிட்டோம். வெளியில் சாப்பிடல. இங்கே வந்து ஆன் தி வேல ஃப்ரெஷ் ஃபார்ம் எக்ஸ் இருந்துச்சுங்க. நம்ம அது உள்ள காசு போட்டுட்டு நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். கிட்ட யாரும் ஓனர்ஸ்லாம் இருக்கவே மாட்டாங்க. இங்கே வந்து பீப்புளை அந்த அளவு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நம்ம இந்த சீகல் பார்த்துட்டு எக்ஸும் வாங்கிட்டு இந்த பேன்கேக் ராக்ஸ்க்கு வந்திருந்தோம். பேன்கேக் ராக்ஸ்க்கு வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாதுங்க. இதுவுமே வந்து ஒரு லூப் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவு நடப்பீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அந்த லூப் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோங்க. இந்த பேன்கேக் ராக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஊர்லேருந்து தான் நிறைய டூரிஸ்ட்டை நான் பார்த்தேன். நான் இது வரைக்கும் போன அந்த 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் வந்து ஹோட்டல்ஸு கொஞ்சம் வைபான பீப்புள் ஹேப்பனிங்காக வந்து நான் பார்த்தேன். ஸோ இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. அதனால தான் நான் மொஹிகுனியில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டே எங்கே இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மொஹிகுனி மாதிரி ஒரு ரிமோட் பிளேஸில் தங்க வேணான்னா வெஸ்ட்போர்ட் மாதிரி பிளேஸில் தங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்களோட நெக்ஸ்ட் டே ட்ராவலுக்கு வந்து எந்த ஸ்பாட்டு நம்ம காலையில் போகிறோமோ ஆன் தி வேல இருக்க மாதிரி ஸ்டே பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம உள்ளே அந்த லூப்பில் நடந்து போயிட்டு வியூலாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பெண்ணே நீயும் பெண்தான்ற சாங்கில் வருங்க. மாதவன் ஜோதிகா நடித்த பிரியமான தோழி படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்க்கு வந்து கம்ப்ளீட்டாக இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து நம்ம ஒரு 2.5 hours டிரைவில் நெக்ஸ்ட்டு நம்ம ஹொக்கிடிக்கா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. இங்கே வந்து ஒரே ஒரு கவுண்டோனோ ஏதோ ஒரு கடை தாங்க இருந்தது. நியூ வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு கிராசரி ஸ்டோர் தான் அந்த ஊருக்கே இருந்துச்சு. அதே மாதிரி பெட்ரோலும் ரொம்ப லிமிட்டடாக தாங்க இருந்தது. ஸோ அந்த மாதிரி லாங் டிரைவ் போகிறோம், நம்மளோட கார் எடுத்துகிட்டு போகிறோன்னா காரை முன்னாடியே சர்வீஸ் கொடுத்துக்கோங்க. பெட்ரோல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் ஃபியூவல் ஸ்டேஷன் பார்க்குறீங்களோ ஃபில் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டரு. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து வாக்கிங் ட்ரையல் தாங்க ஃபுல்லாக. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லணுங்க. மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நியூசிலாண்டில் இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ப்ளூ வாட்டர்ஸ் இங்கே. இவ்வளோ அழகான ஒரு ப்ளூ வாட்டர் வந்து நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹியூகா ஃபால்ஸில் இருக்கும். பட் அது கூடமே நம்ம இந்த அளவு லாங்காலாம் பார்க்க முடியாது. அந்த ஊற்றுற இடத்துல நல்ல ப்ளூவாக தெரியும். பட் இது வந்து த்ரூ அவுட் அந்த 1 hour வாக்கில் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த ப்ளூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த இடத்துக்கு கம்ப்ளீட்லி என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ தாங்க. எதுவுமே என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சுங்க. நம்மளுக்கு பிடிச்ச அளவு நம்ம போய் வாக் பண்ணலாம். நாங்கள் டு த எண்ட் போனோம். எண்டில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் வியூ கிடச்சிதுன்னு சொல்லலாம். அந்த நிறைய பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கேயுமே நம்ம போகலாம் கீழே இறங்கி. என்னென்னா அங்கேயுமே இந்த சாண்ட் ஃப்ளைஸ் ப்ராப்ளம் தாங்க அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த வியூ என்னால் வந்து மறக்கவே முடியாதுங்க. சவுத் ஐலாண்ட் அப்படின்னு இமேஜின் பண்ணாலே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஹொக்கிடிக்கா வந்து ஃப்ளாஷ் ஆகும் மெமரிஸில். அவ்வளோ அழகான ஒரு பிளேஸு.
ஹொக்கிடிகாலேருந்து நம்ம கிளம்பிட்டு ஃப்ரான்ஸ் ஜோசப் கிளேஷியர் பார்க்கறதுக்காக போயிட்டுருந்தோங்க. அப்போ ஆன் தி வேல வந்து வாட்டரோவா அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் வந்தது. இது வந்து சும்மா ரேண்டமா தான் பார்த்தோம். இந்த இடத்த பார்க்கும்போதே அவ்ளோ அழகா இருந்ததால ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்மளோட ரோட் ட்ரிப்ல வந்து எங்கேயாவது புடிச்சிருந்தா அந்த இடத்துல நிறுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. அந்த பிரிட்ஜ் கிட்டயும் மிஸ் பண்ணாம பாருங்க. சவுத் ஐலேண்டோட ரியல் பியூட்டி வந்து ஆஃப்டர் ஹொக்கிடிகா தான் எனக்கு ஸ்டார்ட் ஆன மாரி இருந்தது. ஏன்னா மவுண்டெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அங்கங்க இருந்து பெரிய பெரிய ஃபால்ஸா ஊத்திட்டே இருந்துச்சுங்க. ஸோ அது பார்க்கவே ஸ்டன்னிங்கா இருந்தது. நான் திடீர்னு பார்த்தா ஒரு மலையிலேருந்து நம்மளுக்கு ஃபால்ஸா ஊத்தும். தூரத்தில உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் வந்து நேர்ல பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரான்ஸ் ஜோசப் கிளேஷியர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்றது எனக்கு அப்பதான் வந்து தெரிஞ்சுது. ஹொக்கிடிகாலேருந்து ஒரு 1 ஹவர்லயே நம்ம ஃப்ரான்ஸ் ஜோசப் கிளேஷியர் வந்தாச்சுங்க. ஸோ அங்க வந்து நம்மளுக்கு ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் 10 ஹாலிடேஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா கேம்பிங் பண்ற பிளான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்ததால நம்மளால அங்க கேம்பிங் பண்ண முடியல. அதனால நம்ம ஸ்டேவே புக் பண்ணிட்டோங்க. கார் பார்க்லேருந்து பார்த்தாலே கிளேஷியர் வியூ நல்லா தெரியுதுங்க. இங்க வந்து ஹெலிகாப்டர் வியூவும் இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா அதுவுமே நம்ம புக் பண்ணி போலாம். பட் ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கார் பார்க்கோட இங்கேருந்து பார்த்துட்டு போக வேணாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஃபுல்லாவே வாக் பண்ணி போய் உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க. பார்ட் 1 சவுத் ஐலேண்ட் சீரிஸ் வந்து டே 1, டே 2, டே 3 உங்க கூட ஷேர் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரான்ஸ் ஜோசப் கிளேஷியர் வரைக்கும் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் ஸ்பாட் பார்த்தோம் அப்படின்றத என்னோட அப்கமிங் விளாக்ஸ்ல உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாங்க. அன்டில் தென் பாய்.